எல்லாருக்கும் வணக்கம். தேசுங்க ராஜா இந்த திரைப்படம் ரொம்ப சூப்பரான ஒரு வெற்றி படத்துக்கான எல்லா அம்சங்களோட அந்த படம் வெளிவர இருக்கிறது. இந்த படத்தில் நான் நடிச்சிருக்கேன். நீங்கள் பார்க்குறவங்களுக்குள்ள அந்த ஹீரோ ஃப்ரெண்ட்ஸாக வருவேன். இது அப்படி கிடையாது, ஹீரோவுக்கு ஆப்போசிட்டாக வருவேன். இந்த படம் ஃபுல்லாக ஒரு விமலுக்கு எதிரியாக இருப்பேன். ஆமாம், அதுமாரி எனக்கு ஏதாவது வேறு ஏதாவது ஒரு பொண்ணை சைட் அடிக்கிற மாதிரி மற்ற படத்தில் இருந்திருக்கும். இதில் நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோயினி தான், நம்ம லவ்வர் ஹீரோயினி தான் இந்த படத்தில். ஆமாம், என்கிட்ட இருந்து பிரிக்க நினைப்பாப்பில் விமல்கிட்ட இருந்து நான் தூக்க நினைப்பேன் ஹீரோயினி தான். ஸோ எங்கள் 2 பேர்த்துக்கு தான் படமில் ஒரு பெரிய வார் தான். கடைசி வரைக்கும் நீயா நானா யாருக்கு தான் ஹீரோயினி அப்படின்ற ஒரு இதில் தான் இருப்பேன் நான். விமல் கூட பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ஈஸி தான். ஏன்னா என்னோடய ஃப்ரெண்டு, நானும் விமல் 14-15 வருஷம் க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஆனால் நான் வெளியில் எப்படி நான் எடுத்துக்கிட்டு இருப்பேனோ விமல்ட்டு சிவகார்த்திகேயன்ட்டு, அதே தான் எனக்கு படத்துலேயே இருக்கும். இன்னும் எனக்கு எப்படி சொல்கிறது, இன்னும் அந்த இதுதான் டைலாக் அப்படின்னா கூட அதை கூட நான் ரொம்ப ஜாலியாக தான் எடுத்துக்கிறேன். அது கேமரா ஓடுறப்ப அதை விட நான் அதிகமாக ஸ்பாட்லேயே போட்டு விட்டுருவேன். ஏன்னா இவங்க ஃப்ரெண்டு அப்படின்றனால நான் என்ன அடிக்கணும் அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களும் எனக்கு கம்பெனி கொடுத்துருவாங்க. ஸோ அது ஒரு பெரிய எனக்கு ரொம்ப ஜாலி, ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது எனக்கு. இவங்க 2 பேர்த்து நடிக்கிறப்ப ஹீரோயினி பிந்து மாதேவி அவங்களோட கேடி பிளாக் விளையாடுறாங்க பண்ணு. இப்போ இந்த படத்தில் அவங்க தான் பண்ணியிருக்கேன், அவங்க கூட தான் பண்ணியிருக்கேன். அது ரொம்ப நல்ல கேரக்டர் பிந்து மாதேவி. ஆமாம், அந்த பொண்ணு என்கிட்ட தமிழில் கற்றுக்கிறதுக்கு போராடிச்சு. ஓரளவுக்கு தமிழ் கற்றுக்கிட்டு என்னை மட்டும் கற்றுக்கிட்டாங்க. நம்மளும் அவங்ககிட்ட இருந்து கொஞ்சம் இங்கிலீஷ் ஒரு சில வார்த்தை கற்றுக்கிட்டோம். இந்த 2 பேரும் பேசுவோம். ஏதோ பாவம், ஏதோ பாதிக்கப்பட்டவங்க ஏதோ பேசுகிற மாதிரியே தெரியும் பார்க்குறவங்களுக்கு. 2 மணி நேரமாக பேசிகிட்டு இருப்போம். நான் அந்த பிள்ளைகிட்ட இருந்து பதிலை புரிஞ்சுக்கிறதுக்கு நான் போராடுவேன், என்கிட்ட வந்து புரிஞ்சுக்க அந்த பிள்ளை போராடும். 2 பேரும் ஒரே போராட்டமாக கடைசியில் ஏதாவது என்கிட்ட இருந்து ஒரு 4 வார்த்தை தெரிஞ்சிருக்கும். அது அவங்ககிட்ட வந்து ஒரு 4 வார்த்தை இங்கிலீஷ் நான் தான் தெரிஞ்சிருப்பேன். எங்கள் 2 பேருக்குள்ள நட்பு இதுதான். ஏன்னா நல்ல கேரக்டருங்க பிந்துமதி. அது யாராக இருந்தாலும் சரி, ஆர்டிஸ்ட் ரொம்ப ஜாலியாக ஷூட்டிங்னா ஸ்பாட்டில் வந்து நடுத்து முடிச்சுட்டு அப்படி ஓரமாக போய் உட்காந்துக்கிறது. அதுக்கப்புறம் ஷார்ட்னா மட்டும் வருவாங்க சில ஹீரோயினி. அவங்க அந்த மாதிரிலாம் கிடையாது. அது எல்லாட்டையும் ஆக்டர் அடிச்சுட்டு இருக்கும். கொஞ்சம் கேப் இருந்தால் கூட எல்லாட்டையும் ஆக்டர்கிட்ட வந்து ஹீரோவாக இருக்கட்டும், காமெடினா யாராக இருந்தாலும் செம்ம ஜாலியாக இருக்கும். நம்ம பசங்களுக்குள்ளே இப்போ நம்ம எப்படி பழகிறோமோ ஒரு ஃப்ரெண்டாக, அந்த மாதிரி பிந்து மாதிரி எல்லாட்டையுமே பழகுவாங்க. எனக்கு எல்வி சாரோட பண்ணுறப்போ ரொம்ப பயங்கர ஜாலி. ஓப்பனாக சொல்லப்போனால் அது எல்லாத்துக்குமே தான் தோணும். ரொம்ப ரொம்ப ஜாலி. அவர் ஒரு ஷூட்டிங் மாதிரியே ஆர்டிஸ்ட் கொண்டு போக மாட்டார். ஆமாம், அது இறங்காச்சு ஜாலியாக அந்த சீன் பேப்பரை படிச்சுக்கிட்டு அது சீனுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஃபுல்லாக மாற்றி பேசி டெவலப் பண்ணிக்கிட்டு, மேக்ஸிமம் அவர் பேப்பர் வச்சு எழுதிட்டுலாம் இருக்க மாட்டார். அப்படியே டெவலப் பண்ணார். மாற்றி பேசிகிட்டே போய் டெவலப் பண்ணிகிட்டே இருக்கும். முக்கியமான விஷயத்தை மட்டும் நோட் பண்ணிக்கிடுவார். ஆனால் எனக்கு எல்வி சார் படம்னா கம்பல்சரி எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் எல்லா படத்துலையும் கூட இருக்குன்னு ஆசைப்படுறேன். நான் நமக்கு ஃபுல் ஃப்ரீடமாக இருக்கும். காமெடி பண்ணுறப்ப ரொம்ப 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 ஃப்ரீடமாக இருக்கும். அதை நம்ம பார்த்துட்டு திருப்பி கூட வந்து டவுட்டு சார் 1 more சார் அப்படின்னா ஓகே அப்படின்றவார். சந்தோஷம், போவோம், உங்களுக்கு திருப்தியாகிற வரைக்கும் போவோம் அப்படின்றார். அது எனக்கு இல்லை, என்ன மற்ற ஆர்டிஸ்ட் நினச்சேன். ஒரு 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 புதுசாக வந்தவங்க இல்லை ஒரு சின்ன ஆர்டிஸ்ட் அப்படிலாம் யாராக இருந்தாலும் அதே மாதிரி யாரையும் கொடுப்பார். அவர் ரொம்ப எமோஷனை திட்ட மாட்டார், எமோஷனே ஆக மாட்டார். எமோஷனை என்னன்னு தெரியாது எல்வி சாருக்கு. இமான் சார் இப்போ சமயத்தில் சொல்லவே தேவையில்லை. கும்கியிலேருந்து மனம் கொத்தி பறவை மேக்ஸிமம் ஒரு படத்தில் எல்லா சாங் என்னன்னு தெரியல. ஒரு படத்தில் ஒரு சாங் கிட்டாது பெரிய விஷயம், கிட்ட 2 சாங். ஸோ அவர் படத்துக்கு எல்லா சாங்குமே கிட்டாது. அது உண்மை கடவுள் கொடுத்தது பெரிய விஷயம். அதுக்கு நம்ம இமான் சாருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கணும். ஏன்னா இந்த படத்துக்கு நிறைய மனம் கொத்தி பறவை எல்லா சாங் கிட்டு, இந்த படத்துலையும் பார்த்திங்கன்னா எல்லா சாங்குமே கிட்டு. அப்போ அடுத்து வருத்தப்படாத வாலிபர் சாங், அதுக்கும் எல்லா சாங்குமே கிட்டு. அது ஆடியன்ஸ் எப்படி தான் பிடிச்சி அடிக்கிறாருன்னு தெரியல. நல்லா ரொம்ப நல்லா வந்திருக்கு. யுகபாரதி சார், கவிஞர் யுகபாரதி சார் அவங்க ரொம்ப நல்லா எழுதியிருக்காங்க இந்த படத்தில். ஒரு செட்டு சாங் ஒன்று இருக்குது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிந்து மாதைக்கும் விமலுக்கும் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே பிடிக்கும். அந்த பாட்டில் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இமான் சார் வந்து படத்துக்கு பெரிய பலம். கேமராமேன் சூரத் நல்லுச்சாமி அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. டோட்டலாக எங்கள் டீம் எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள். இந்த படம் ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்குது. நான் அடுத்த படங்கள் இப்போ ஜில்லா பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடுத்த படங்கள் விஜய் சாரோட ஜில்லா பண்ணுறேன். அப்புறம் பாண்டிய நாடு பண்ணிகிட்ருக்கேன். அது எங்கள் அண்ணன் சுசீந்திரன் படம்.
விஷால் சார் கூட பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் சசிகுமார் அண்ணன் கூட பிரம்மன் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் வெளிவர இருக்க படம் இதுக்கு தானே ஆசைப்பட்டேன் பாலகுமாரா, கோகுல் சார் படம், விஜய் சேதுபதி என் மாப்பிள்ளை. எனக்கு விஜய் சேதுபதி என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு தான், அவரோட பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். வருத்தப்படாத வாலிபர் இப்போ ரிலீஸ் ஆக போகுது. அப்புறம் விஷ்ணு எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு தான், விஷ்ணுவோட ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இந்த வருஷம் ஃபுல்லாக பாங்க அந்த படங்கள் நிறையா வரும். எல்லாத்துக்கும் இது வரைக்கும் என்னுடைய இதை ப்ரோக்ராம் பார்த்ததில்லை, கேட்டதில்லை. ரொம்ப சந்தோஷம். எல்லா நேயர்களுக்கும் இனிய சுதந்திர தின வாழ்த்துக்கள்.